சிறிது நேரம் கண்களை மூடி ஒரு எளிய விஷயத்தை கற்பனை செய்யுங்க. நீங்க தினமும் செய்யும் சிறிய செயல்கள் அமைதியின் தருணங்களாக மாறினால் எப்படி இருக்கும்? ஒரு கதவ கைப்பிடியை திருப்புவது, காலை எழுந்தவுடன் முதலில் தண்ணீர் குடிப்பது, ஒரு ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர் லோடாக காத்திருப்பது. அமைதி பெற பெரிய மாற்றங்கள் தேவை என்று பலர் நம்புறாங்க. நீண்ட தியான முறைகள், சிக்கலான நடைமுறைகள் அல்லது பிஸியான வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது போன்றவை. ஆனா மிகவும் திருப்தியாக வாழும் மனிதர்கள் வேறொரு உண்மையை புரிந்திருக்கிறாங்க. அமைதி பெரும்பாலும் பெரிய செயல்களால் உருவாகாது. அது சிறிய, மீண்டும் மீண்டும் நிகழும் விழிப்புணர்வு தருணங்களால் வளர்கிறது. இதையே நாம் மைக்ரோ மைண்ட்ஃபுல்னஸ் ரிச்சுவல் என்று அழைக்கிறோம். அதாவது அன்றாட மாற்றங்களின் நடுவே மறைந்திருக்கும் சிறிய இடைவெளிகள். அந்த நேரங்களில் மனம் மெதுவாக தற்போதைய தருணத்திற்கு திரும்புகிறது. இந்த வீடியோல தினமும் அமைதியாகவும் உறுதியுடனும் வாழும் மனிதர்கள் கடைபிடிக்கும் 7 மைக்ரோ மைண்ட்ஃபுல்னஸ் பழக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பழக்கம், காலை எழுந்தவுடனேயே இருக்கும் அமைதியான தருணத்தில் தொடங்குகிறது. போனை எடுக்கும் முன், செய்திகளை பார்க்கும் முன், உலகம் உங்க கவனத்தை கேட்கத் தொடங்கும் முன் சில வினாடிகள் நின்று 3 மெதுவான மூச்சுகளை எடுங்க. உங்க உடல் படுக்கையில் ஓய்வாக இருப்பதை உணருங்க. மூச்சின் மென்மையான ஓட்டத்தை கவனியுங்க. காலையின் அமைதியை உணருங்க. நாள் இன்னும் தொடங்காத அந்த அமைதியை. பலருக்கு காலை எழுந்தவுடன் செய்யும் முதல் செயல் போனை பார்ப்பதுதான். நோட்டிஃபிகேஷன்ஸ், செய்திகள், இமெயில்ஸ். எழுந்த சில வினாடிகளில் மனம் வெளி உலகத்தின் சத்தத்தில் இழுக்கப்படுகிறது. அமைதியாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் முன்பே மனம் வெளி உலகத்தில் மூழ்குகிறது. ஆனால் திருப்தியாக வாழும் மனிதர்கள் பெரும்பாலும் வேறுபட்ட முறையில் நாளை தொடங்குறாங்க. அவர்கள் எதிர்வினையால் அல்ல, விழிப்புணர்வால் நாளை தொடங்குறாங்க. இந்த 3 மூச்சுகள் சிறியதாக தோன்றலாம், அது முக்கியம் இல்லாததாக கூட தோன்றலாம். ஆனால் அதில் ஒரு சக்தி உள்ளது. அது மனதை தற்போதைய தருணத்தில் நிலைநிறுத்துகிறது. வெளியிலிருந்து வரும் அழுத்தங்கள் உங்க கவனத்தை பிடிப்பதற்கு முன்பே. புத்த மத பயிற்சியில் மூச்சு எப்போதும் விழிப்புணர்வுக்கான ஒரு கதவாக இருந்தது. அது எளியது, எப்போதும் கிடைக்கக்கூடியது மற்றும் நரம்பு மண்டலத்தை இயல்பாக அமைதிப்படுத்துகிறது. மூச்சை கவனிக்கும்போது மனம் நினைவு கூர்கிறது, இந்த தருணமே போதுமானது. நாளின் முதல் 30 வினாடிகள், அதற்கு பிறகு வரும் அனைத்திற்கும் அமைதியாக ஒரு திசையை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு நாளும் அமைதியான விழிப்புணர்வுடன் தொடங்கும்போது மனம் குறைவாக பதற்றமாகவும் அதிகமாக நிலையானதாகவும் மாறுகிறது. உடனே அவசரமாக செயல்களில் குதிப்பதற்கு பதிலாக நீங்கள் உள்ளிருப்புடன் நாளை தொடங்குறீங்க. 3 மூச்சுகள், அமைதியான உடல், அமைதியான தொடக்கம். சில நேரங்களில் மிகவும் சிறிய ஒரு பழக்கம் கூட முழு நாளின் திசையை மாற்றுவதற்கு போதுமானது. இரண்டாவது பழக்கம், நாம் தினமும் பல முறை செய்யும் ஒரு செயலின் போது நடக்கிறது. ஒரு கதவு வழியாக நடப்பது. நாம் அறையிலிருந்து அறைக்கு, கட்டடத்திலிருந்து கட்டடத்திற்கு, இடத்திலிருந்து இடத்திற்கு நகர்கிறோம். ஆனால் அந்த மாற்றத்தை பெரும்பாலும் கவனிக்கவே மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு கதவும் ஒரு அமைதியான விழிப்புணர்வு வாய்ப்பை வழங்குகிறது. இந்த பழக்கம் மிகவும் எளியது. உங்க கை கதவு கைப்பிடியை தொடும்போது 1 நிமிடம் நின்றுவிடுங்க. 3 விழிப்புணர்வு மூச்சுகளை எடுங்க. அந்த கதவை 2 தருணங்களுக்கு இடையிலான ஒரு அடையாளமாக கற்பனை செய்யுங்க. உங்க பின்னால் இருக்கும் இடம் ஒரு உரையாடல் இருக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம், அல்லது ஒரு மன அழுத்தமான சூழல் இருக்கலாம். உங்க முன் இருக்கும் இடம் இன்னும் தொடங்காத ஒரு புதிய தருணம். ஒவ்வொரு மூச்சுடன் முந்தைய தருணத்தை விடுங்க. பின்னர் விழிப்புணர்வுடன் அடுத்த தருணத்திற்குள் நடந்து செல்லுங்க. நவீன நரம்பியல் ஆய்வுகள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கண்டுபிடித்துள்ளன. உடல் ஒரு சூழலிலிருந்து மற்றொரு சூழலுக்கு நகரும்போது மூளை இயல்பாக கவனத்தை மறுசீரமைக்கிறது. இதனை சில நேரங்களில் கான்டெக்ஸ்டுவல் ஆங்கரிங் என்று அழைக்கிறார்கள். எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு உடல் எல்லையை கடக்கும்போது உங்கள் மனம் புதிய விழிப்புணர்வுக்கு திறக்கப்படுகிறது. முந்தைய தருணத்தின் குழப்பத்தில் மனம் சிக்கிக்கொள்ள விடாமல் இந்த மாற்றத்தை ஒரு புதிய தொடக்கமாக பயன்படுத்தலாம். ஒரு கதவின் முன் ஒரு சிறிய இடைப்புறம் கூட மன அழுத்தத்தையும் சிதறிய சிந்தனையையும் மெதுவாக நிறுத்த முடியும். நீங்கள் ஒரு இடத்தை பின்னால் விடுகிறீர்கள், மற்றொரு இடத்திற்குள் தெளிவான மனதுடன் நுழைகிறீர்கள். காலப்போக்கில் சாதாரண கதவுகள் கூட விழிப்புணர்வின் சிறிய கதவுகளாக மாறுகின்றன. ஒவ்வொரு கதவும் ஒரு நினைவூட்டலாக மாறுகிறது. ஒவ்வொரு புதிய தருணமும் மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு. மூன்றாவது பழக்கம், மிகவும் சாதாரணமான ஒரு செயலின் போது நடக்கிறது.
காலை முதல் தண்ணீர் அல்லது தேநீர் குடிக்கும் தருணத்தில் நாம் பலர் ஒரு பானத்தை ஆல்மோஸ்ட் தானாகவே குடித்து விடுகிறோம். ஆனா அதே நேரத்தில் மனம் வேறெங்கோ இருக்கும். நாம் செய்திகளை பார்க்கிறோம், நியூஸ்களை ஸ்க்ரோல் செய்கிறோம், அல்லது அந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். இந்த பழக்கம் சில வினாடிகள் மெதுவாக இருக்க அழைக்கிறது. நீங்க ஒரு நாளின் முதல் தடவை தண்ணீர் குடிக்கும்போது சிறிது நேரம் நின்று விடுங்க. வேறு எதையும் செய்யாதீங்க. ஃபோன் இல்லை, ஸ்க்ரோல் இல்லை, அவசரமில்லை. அந்த அனுபவத்தில் முழு கவனத்தையும் கொண்டு வாங்க. தண்ணீரின் வெப்பநிலையை கவனியுங்க. அது உங்க உதடுகளை தொடும்போது அது நாக்கின் மேல் நகரும் உணர்வை கவனியுங்க. அது தொண்டையில் கீழே செல்லும் மென்மையான இயக்கத்தை உணருங்க. இது ஒரு எளிய உணர்வு தருணம், பொதுவாக நாம் கவனிக்காத ஒன்று. ஆனால் மனம் ஒரு சிறிய உணர்வில் கவனம் செலுத்தும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்கிறது. மூளை மீண்டும் கவனத்தை திரட்டத் தொடங்குகிறது. மனதில் சிதறியிருந்த எண்ணங்கள் மீண்டும் ஒன்றாக சேரத் தொடங்குகின்றன. நவீன வாழ்க்கையில் மனம் தொடர்ந்து பல திசைகளில் இழுக்கப்படுகிறது. மல்டி டாஸ்கிங் ஒரு வழக்கமாக விட்டது. ஆனா ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தில் கவனிக்கும்போது நரம்பு மண்டலம் அமைதியை உணர்கிறது. இந்த பழக்கம் ஒரே செயலின் விழிப்புணர்வு தருணமாகும். ஓய்வுக்கும் பொறுப்புக்கும் இடையிலான ஒரு அமைதியான இடைவேளை. ஒரு விழிப்புணர்வான குடி தண்ணீருடன் உடலும் ஈரப்பதம் பெறுகிறது. மனமும் தற்போதைய தருணத்தில் முழுமையாக வந்து சேர்கிறது. சில நேரங்களில் அமைதி மெதுவாக தண்ணீர் குடிப்பதிலிருந்தே தொடங்குகிறது. 4வது பழக்கம் பலருக்கு எரிச்சலாக இருக்கும் ஒரு தருணத்தில் தோன்றுகிறது. காத்திருத்தல். நவீன வாழ்க்கையில் சிறிய இடைவெளிகள் நிறைய இருக்கின்றன. ஒரு ஸ்கிரீன் லோட் ஆகிறது, எலிவேட்டர் மெதுவாக நகர்கிறது, ஒரு நோட்டிஃபிகேஷன் தோன்ற சில வினாடிகள் ஆகிறது, டிராஃபிக் லைட் சிவப்பாக மாறுகிறது. இந்த நேரங்களில் மனம் அமைதி இழக்கிறது. நாம் உடனே போனை எடுக்கிறோம், அல்லது தேவையில்லாத ஏதாவது ஒன்றை பார்க்கிறோம், அல்லது தாமதத்தால் எரிச்சல் அடைகிறோம். ஆனால் இந்த காத்திருக்கும் தருணங்கள் அமைதிக்கான வாய்ப்பாக மாறினால் எப்படி இருக்கும்? கவனச்சிதறலால் இந்த நேரத்தை நிரப்புவதற்கு பதிலாக ஒரு எளிய மூச்சு முறையை பயன்படுத்துங்கள். அதை 4/2/6 பிரெத் என்று அழைக்கிறார்கள். 4 வினாடிகள் மெதுவாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்க, 2 வினாடிகள் மெதுவாக பிடித்து வையுங்க, பின்னர் 4 வினாடிகள் மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இந்த நீண்ட வெளியேற்றம் நரம்பு மண்டலத்திற்கு இயல்பாக அமைதியை அளிக்கிறது. 1 அல்லது 2 மூச்சு சுழற்சிகள் கூட உடலில் இருக்கும் அழுத்தத்தை குறைக்க முடியும். இந்த தருணங்கள் 10 அல்லது 20 வினாடிகள் மட்டுமே இருக்கலாம். ஆனால் அவை தினத்தில் பல முறை தோன்றுகின்றன. விழிப்புணர்வு இல்லாமல் இந்த சிறிய இடைவெளிகள் மன அழுத்தமாக மாறுகின்றன. விழிப்புணர்வுடன் இந்த மறைந்துள்ள ஓய்வு தருணங்களாக மாறுகின்றன. ஒவ்வொரு மூச்சும் ஒரு ரீசெட்டாக மாறுகிறது. அவசரமாக உணர்வதற்கு பதிலாக இந்த இடைவெளிகளை மனம் வரவேற்கத் தொடங்குகிறது. ஏனென்றால் எப்போதும் கவனத்தை கேட்கும் உலகில் சில வினாடிகளின் விழிப்புணர்வு மூச்சு கூட சமநிலையை மீட்டெடுக்க முடியும். முன்பு வீணான நேரமாக இருந்தது, இப்போது அமைதிக்கான ஒரு வாய்ப்பாக மாறுகிறது. 5வது பழக்கம் நடக்கும்போது செய்யக்கூடியது. நாம் தினமும் நடக்கிறோம். காருக்கு செல்லும்போது, கட்டிடங்களுக்கு இடையில் நகரும்போது, அல்லது பிஸியான தெருவில் பயணம் செய்யும்போது. ஆனால் இந்த தருணங்கள் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போகின்றன. உடல் முன்னே செல்கிறது, ஆனால் மனம் வேறு எங்கோ இருக்கும். கடந்த உரையாடல்களை நினைத்து கொண்டோ அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டோ. 3 சென்ஸ் ரீசெட் இந்த தருணத்தில் மனதை தற்போதைய தருணத்திற்கு திருப்புகிறது. நீங்க நடக்கும்போது 3 எளிய உணர்வுகளை கவனிங்க. முதலில் நீங்க பார்க்கும் ஒன்றை கவனிங்க. அது ஜன்னலில் பிரதிபலிக்கும் ஒளி இருக்கலாம், காற்றில் அசையும் இலைகள் இருக்கலாம், அல்லது வானத்தில் இருக்கும் மேகங்கள் இருக்கலாம். பிறகு நீங்க கேட்கும் ஒன்றை கவனிங்க. அது உங்க காலடி ஒலியாக இருக்கலாம், தொலைவில் போக்குவரத்து சத்தம் இருக்கலாம், அல்லது சுற்றியுள்ள சூழலின் மென்மையான ஓசை இருக்கலாம். இறுதியாக நீங்க உணரும் ஒன்றை கவனிங்க. அது உங்க தோளில் தொடும் காற்றாக இருக்கலாம், சூரிய ஒளியின் வெப்பமாக இருக்கலாம், அல்லது நீங்க நடக்கும்போது உடலின் இயல்பான இயக்கமாக இருக்கலாம். இந்த சிறிய கவனிப்புகள் மனதை நிஜ உலகத்துடன் இணைக்கின்றன. எண்ணங்களில் அலைந்து திரிவதற்கு பதிலாக கவனம் மீண்டும் தற்போதைய உலகில் நிலை கொள்கிறது. இந்த பயிற்சி மிகவும் எளியது, ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. உணர்வுகள் மென்மையான நங்கூரங்களாக செயல்படுகின்றன. அவை மனதை மீண்டும் தற்போதைய தருணத்திற்கு கொண்டு வருகின்றன. மனம் அலைந்து திரிவதை நிறுத்துகிறது. உடலும் மனமும்
மீண்டும் ஒன்றாக நகரத் தொடங்குகின்றன. ஒரு சிறிய நடை கூட வெறும் போக்குவரத்து அல்ல, அது ஒரு அமைதியான நிலைநிறுத்தல் தருணமாக மாறுகிறது. நிறைய சிந்தனைகளால் நிரம்பிய உலகில் உணர்வுகள் நமக்கு நினைவூட்டுகின்றன, அமைதி எப்போதும் தற்போதைய அனுபவத்தில் கிடைக்கிறது. 6வது பழக்கம் ஒரு வேலை முடியும் தருணத்தில் நடக்கிறது. நாள்பட்ட வேலைகளில் நாம் தொடர்ந்து ஒரு செயலிலிருந்து மற்றொன்றுக்கு நகர்கிறோம். இமெயில்கள், உரையாடல்கள், மீட்டிங்கள், சிறிய பொறுப்புகள். ஒரு வேலை முடிந்தவுடன் உடனே அடுத்த வேலையில் குவிக்கிறோம். ஆனால் மனம் முடிவை உணராமல் போனால் ஒரு மென்மையான அழுத்தம் மனத்தில் சேரத் தொடங்குகிறது. வேலை முடிந்திருந்தாலும் மனம் அதை முடிக்கப்படாததாக உணர்கிறது. இந்த பழக்கம் ஒன் பிரெத் கம்ப்ளீஷன் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வேலை முடிந்த பின் ஒரு மெதுவான மூச்சை எடுங்க. மூச்சை இழுக்கும்போது உடல் அமைதியாகட்டும். மூச்சை வெளியே விடும்போது மனத்தில் அமைதியாக சொல்லுங்க, இந்த வேலை முடிந்தது. இது மிகவும் சிறிய செயலாக தோன்றலாம், ஆனால் இதற்கு முக்கியமான உளவியல் விளைவு உள்ளது. மனம் இயல்பாக ஒரு முடிவை விரும்புகிறது. முடிவில்லாமல் திறந்த வேலைகள் மனத்தில் சுழலத் தொடங்குகின்றன. அவற்றை விழிப்புணர்வுடன் முடித்ததாக அறிவிக்கும்போது மனம் அந்த சுற்றத்தை முடிகிறது. ஒரு செயல் முடிந்தது என்று மனம் தெளிவாக அறிகிறது. இந்த சிறிய மூச்சு வேலைகளுக்கு இடையில் ஒரு எல்லையை உருவாக்குகிறது. அடுத்த செயலுக்கு முன் கவனம் மீண்டும் திருத்தப்படுகிறது. காலப்போக்கில் இந்த பழக்கம் மனக்குழப்பத்தை குறைக்கிறது. நாள்பட்ட அழுத்தம் மெதுவாக குறைகிறது. ஒரு மூச்சு, ஒரு அங்கீகாரம். முடிக்கப்படாத அழுத்தத்தை அடுத்த வேலையில் கொண்டு செல்லாமல் மனம் தெளிவுடன் முன்னேற கற்றுக்கொள்கிறது. 7வது பழக்கம் நாள் முடிவில் நடக்கிறது. தூங்குவதற்கு முன் இருக்கும் அமைதியான தருணத்தில். பலர் படுக்கைக்கு செல்லும்போது கூட மனம் இன்னும் செயல்படிக்கொண்டே இருக்கும். வேலை, உரையாடல்கள், நாளைய பொறுப்புகள், இந்த எண்ணங்கள் தொடர்ந்து மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். உடல் படுத்திருந்தாலும் நரம்பு மண்டலம் இன்னும் நாளின் அழுத்தத்தை தாங்கிக் கொண்டிருக்கலாம். ஈவினிங் சென்சரி ஸ்கேன் இந்த அழுத்தத்தை மெதுவாக விடுவிக்க உதவுகிறது. கண்களை மூடுங்க, ஒரு மெதுவான மூச்சை எடுங்க. பின்னர் உடலை அமைதியாக கவனிக்கத் தொடங்குங்க. முதலில் நெற்றியை கவனிங்க. அங்கே ஏதேனும் இறுக்கம் இருக்கிறதா என்பதை உணருங்க. மூச்சை வெளியே விடும்போது அந்த தசைகள் மெதுவாக தளரட்டும். பிறகு கவனத்தை தோள்களுக்கு கொண்டு வாங்க. பலர் நாள் முழுவதும் தெரியாமல் இங்கே அழுத்தத்தை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மூச்சுடன் தோள்களை தளர விடுங்க. பிறகு மார்பை கவனிங்க. மூச்சின் மென்மையான உயர்வு மற்றும் இறக்கத்தை உணருங்க. மூச்சு இயல்பாக மெதுவாகட்டும். இறுதியாக கால்கள் மற்றும் பாதங்களை கவனிங்க. உடல் படுக்கையில் ஓய்வாக இருப்பதை உணருங்க. எதையும் மாற்ற தேவையில்லை, உடலை கவனிப்பதே போதும். அந்த கவனம் தானாகவே அழுத்தத்தை விடுவிக்க உதவும். இந்த சிறிய பயிற்சி நாள் முழுவதும் சேரும் உணர்ச்சி அழுத்தத்தை கரைக்க உதவுகிறது. சிறிய எரிச்சல்கள், கவலைகள், மன சத்தங்கள் அவை மெதுவாக மறைகின்றன. அந்த அழுத்தத்தை தூக்கத்தில் கொண்டு செல்லாமல் உடலும் மனமும் ஓய்வெடுக்க அனுமதிக்கப்படுகிறது. ஒரு மெதுவான மூச்சு, தளர்ந்த உடல், அமைதியான நாள் முடிவு. அந்த அமைதியில் தூக்கம் இயல்பாக வருகிறது. அமைதி பெரும்பாலும் பெரிய வாழ்க்கை மாற்றங்களால் வராது, அது அமைதியாக வளர்கிறது. சிறிய விழிப்புணர்வு தருணங்களில். ஒரு கதவின் முன் ஒரு மூச்சு, ஒரு மெதுவாக தண்ணீர் குடிக்கும்போது, தூங்குவதற்கு முன் ஒரு அமைதியான இடைவேளை. இந்த செயல்கள் சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவை மனதை தற்போதைய தருணத்திற்கு திரும்ப கற்றுக் கொடுக்கும் சிறிய செயல்கள். காலப்போக்கில் இந்த சிறிய பழக்கங்கள் நாம் நாளை அனுபவிக்கும் முறையை மாற்றத் தொடங்குகின்றன. அழுத்தம் மெதுவாக குறைகிறது, மனம் உறுதியாக மாறுகிறது, விழிப்புணர்வு இயல்பாக தோன்றுகிறது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க, இந்த பழக்கங்களில் எதனை நீங்கள் நாளை முயற்சி செய்யலாம்? அனைத்தையும் செய்ய தேவையில்லை. ஒரே ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுத்து அடுத்த 24 மணி நேரம் அதை முயற்சி செய்யுங்க. சில நேரங்களில் மிகவும் சிறிய இடைவேளைகளே மிகவும் ஆழமான அமைதியை உருவாக்குகின்றன. மேலும் மைண்ட்ஃபுல்னஸ், அமைதி மற்றும் உள்ளார்ந்த தெளிவை பற்றிய போதனைகளுக்காக பியாண்ட் த யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.